வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். கிளார் அடிக்குது, கண்ணாடியை கழட்டிடுறேன். ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கேன். எதுக்காகனா, எனக்கு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதை பார்க்குறவங்களும் எனக்கு இதனால யாருக்கும் எந்த லாஸும் இல்லை, என் வீடியோ பார்க்காததுனால. அதனால் நான் கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு விட்டுட்டேன். ஆனால் இப்போ எதுக்கு நான் இதை அவசரமாக போடுறேன்னா, நேற்று எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நானுமே யூடியூப்பில் ஸ்கேம்னு எக்கச்சக்கமான ஸ்கேம்ஸ் பார்த்துட்டேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஒரு டெலகிராம்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் வேணுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. நானும் ஓகே சாமா அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். என்னென்னா, நீங்கள் ஒரு ஹோட்டல் நேம் கொடுத்து இந்த ஹோட்டலுக்கு இப்போ அந்த வெப்சைட்டில் போயிட்டு ஸ்டார் கொடுக்கணும், அது குட்டுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதுக்காக ஒரு இது முடித்தோம்னா, ஒரு டாஸ்க் முடித்தா 150 ருபீஸ். 150யா? ஓகே, 150 வருதே. நான் நம்பலை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 150 வந்துச்சு. நான் அனுப்பிச்சேன். அந்த ஒன்றுக்கும் 150ன்னு ஒரு 3-4 தடவை வந்துருச்சு அக்கௌண்ட்டுக்கு. திருப்பி என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா தான், அதாவது 4th டாஸ்க்கு 5th டாஸ்க்குன்ற மாதிரி வந்துச்சோடனே 1000 ருபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 1000, 3000, 5000, 8000 சொல்லிட்டு அது அப்படியே வருது சாட்டு. அதில் நான் எப்பயுமே கேஷ் இதுலேயும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஆன்லைன்லலாம். கொஞ்சம் நம்ம ஒரு கஞ்ச பிசுனாரின்னு வச்சுக்கோங்களேன், நான் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியேப்பட்ட டாஸ்க்கு தேவையே இல்லை. என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா 150 ருபீஸ்க்கு நான் ஏன் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறேன் அப்படின்லாம் நான் கேட்டுட்டேன். இல்லை ஒரு 1000 ருபீஸ் கூட உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதா? இதனால் நீங்கள் ஃப்யூச்சரில் எவ்வளோ சம்பாதிக்கலாம், ட்ரிபிள் டைம் 1000னா 3000 வரைக்கும் நீங்கள் ஒரு 1 ஹவரில் சம்பாதிக்கலாம் இதில், அப்படி இப்படின்னு சொல்லி வந்துச்சு. எனக்கு விருப்பம் இல்லை. ஓகே, யூ ஆர் ஃபயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்தது. நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டேன். சரி, ஓகே, 150 நம்ம வாங்கிட்டோமேனு ஒரு சந்தோஷம். ஒரு 600 நான் அதில் வந்தேன். மறுபடியும் அந்த ஸ்கேம் வந்துச்சு. சரி, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒர்க் பண்ணிட்டேன். அது தப்பு தான் ஆக்சுவலி. ஆனால் இப்போது அது என்ன ஆயிருக்குன்னா, இது மாதிரி இப்போது நம்ம பணம் அனுப்புறதுல மட்டும் நம்ம மாட்டுறதில்ல, பணம் வாங்குறதுலேயும் மாட்டுறோம். பணம் அந்த நம்ம அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அவங்க டீட்டெயிலெலாம் கேட்பாங்க. நேமு, ஏஜு, ஜெண்டரு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாத்தையும் கேட்பாங்க. நம்ம கொடுப்போம். ஓகேவா? நான் ஒரு ஆக்டிவ் இல்லாத ஒரு பேங்க், அதாவது நான் ரொம்பலாம் யூஸ் பண்ணாத ஒரு பேங்க் நம்பரை தான் நான் கொடுத்தேன். கொஞ்சம் ப்ரிகாஷனாகவே நான் அந்த மாதிரி தான் கொடுத்தேன். வந்துச்சு பணம். நெக்ஸ்ட்டும் வந்துச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம். நம்ம ஸ்கேமர்கிட்டே நம்ம சம்பாரிச்சுட்டோம் அப்படின்னு நான் என் பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தேன். என்ன ஸ்கேம் பண்ணணும்னு பார்த்தாங்க. நான் அவங்களுக்கு பணம் டெபாசிட்லாம் பண்ணலை, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சாதிச்சிட்ட மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஸ்கேம் பண்ணுறவங்க ஒரு ரூபாய் அனுப்புனா கூட, இப்போ இதை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அவங்கக்கிட்டேருந்து, அதாவது அந்த ஸ்கேமர்கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கு பணம், இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம அக்கௌண்ட்டையும் லாக் பண்ணிவிடுவாங்களாம். இது எனக்கு இப்போ தான் தெரியும். சரி, இது ஒன்று. இது இன்றைக்கி தெரிஞ்ச விஷயம். நேற்று எனக்கு பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, அதாவது அனைத்தும் நடுங்கி நின்ன நான். என்னாச்சுன்னா, என்னுடைய நகையெல்லாம் நான் கொஞ்சம் அடகு வச்சுட்டேன். சரி, இந்த ஹவுசிங் லோன் கொஞ்சம் நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலான்னு சொல்லிட்டு, சும்மா இருக்கிற நகை ஒரு ஒரு 4 பவுன் 5 பவுன் இருந்தது. அதை கொண்டு போய் நான் அடகு வச்சு கையில் ஒரு 2.5 லட்சம் பணம் வச்சுருந்தேன்.
சேவிங்ஸ் அமௌண்ட்டு எல்லாத்தையும். அதை என்ன பண்ணேன், நான் பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணிட்டு வந்தேன். டெபாசிட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் கூட இருக்காது. ஒரு 1/2 அன் ஹவர்லேயே எனக்கு ஒரு கால் வருது. என்னென்னா, "நான் லலிதா கிட்ட பேசிகிட்ருக்கேனா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால். ஆமாங்க, நான் தான் லலிதா. நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்க. 1,08,000 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நீங்கள் திருப்பி இது வரைக்கும் ரூ. 1 கூட கட்டலை. நீங்கள் 3 மணிக்குள்ளே பணம் கட்டலைன்னா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும். எப்படி இருக்கும்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டுக்குருவி மாதிரி நகையை சேர்த்து வச்சு, அந்த நகையை கொண்டு போய் அடகு வச்சு, அந்த பணத்தை கட்டுறதுக்காக நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுருந்தா, இவங்க ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிடும்னு சொல்கிறாங்க. ரூ. 1 ரூ. 2 இல்லை, 1,08,000. ரூ. 1 ரூ. 2 கூட யாருங்க தரா சும்மா? பிச்சைக்காரங்களுக்கு ரூ. 1 ரூ. 2 நம்ம போடுறோம். அது தேவையில்ல. ரூ. 5 வரைக்கும், ரூ. 10 வரைக்கும் மனசு நல்லா இருக்கிறவங்க ரூ. 20 ரூ. 30 கூட கொடுப்பாங்க. ஆனால் நம்மளுக்கெல்லாம் யார் தருவா? பிச்சைக்காரங்களுக்கு கொடுப்பாங்க. நமக்கெல்லாம் யார் தருவா? 2 lakhs எனக்கு அப்படியே சகலமும் அடங்கிடுச்சு. பயங்கர டென்ஷன் ஆகிட்டேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு கீழே தான் எஸ்பிஐ பேங்க்கு. நான் எஸ்பிஐயில் தான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். நான் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறேன் அந்த பேங்க்குக்கு. இது வரைக்கும் நான் அந்த பேங்க்கில் போய் யார்கிட்டையுமே பேசுனது கிடையாது. என்ன உங்களுக்கு தெரியும்? ஆனால் நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், ஆடிட்டர் ஆஃபீஸில் மேலே தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு மேடம், இந்த மாதிரி நான் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன்னு. இதில் என்னென்னா, அவங்க நம்புற மாதிரியே பேசுகிறாங்க. உங்கள் பேர் லலிதா தானே, உங்கள் நம்பர் இது தானே, உங்களுக்கு வந்து நான் வந்து கிரெடிட் கார்டே வச்சிடல மேடம். நான் கிரெடிட் கார்டு வாங்கினவங்களையே நான் திட்டுவேன். நம்ம வந்து நம்மளா தேடி போகிறது பிரச்சனையை. கிரெடிட் கார்டு வாங்கினா அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை மேனேஜ் பண்ண முடியும். அதை மேனேஜ் பண்ண தெரியலன்னா 40% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்டு. எனக்கு அந்த திறமை இல்லை. அதனால் நான் கிரெடிட் கார்டு வாங்கலை. ஓகே சொல்லிட்டு கீழே போயிட்டு எனக்கு கண்ணெல்லாம் கலங்குது. என்னடா இது, இப்போ தானே டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு, மேடம் நான் இப்போ தான் பணம் டெபாசிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். உடனே எனக்கு கால் வருது, இந்த மாதிரி நான் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கேன், நீங்கள் பணம் கட்டலை, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் டெபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோன் வருது மேடம். அந்த லைன் ஆனால் அவங்க லைன்லேயே தான் இருக்காங்க. நான் அங்கே போய் அந்த மேடம்கிட்ட பேசுகிறேன். அவங்கள்ட்ட கொடுத்து கொஞ்சம் பேசுங்க மேடம், அவங்க வந்து என்னுடைய அமௌண்ட்டை பிடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தானே மேடம் வந்து 2 லட்சம் கட்டிட்டு போனேன். ஆமாம், இப்போ தான் வந்து கட்டிட்டு போனீங்க, நிறைய ஸ்கேம் நடக்குதுங்க, கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே நான் மொபைல் பேங்கிங்கில் போய் அந்த அமௌண்ட்டை வேறு ஒரு அக்கௌண்ட்டுக்கு, கேவிபி அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அப்புறம் தான் எனக்கு அந்த பயம் குறைஞ்சிது. ஏன்னா இப்போ அந்த அந்த எஸ்பிஐலேருந்து தான் கஸ்டமர் கேர்லேருந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க அவங்க. நான் அவங்கள்ட்ட என்ன கேட்குறேன், எஸ்பிஐ பேங்க்கில் கஸ்டமர் கேர்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வருமா எங்களுக்கு? என்னுடைய ஐடியெல்லாம் வச்சு யாரோ ஃபேக் பண்ணிட்டாங்களாம். அவங்க என்ன கேட்குறாங்க ஜாக்கிரதையாக, நீங்கள் ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணீங்களா? நீங்கள் இப்போ என்னவா வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நான் வந்து அக்கௌண்டண்ட்டாக இருக்கேங்க, எனக்கு மாதம் 5,000 தான் சம்பளம், அப்படியெல்லாம் கூட நான் சொல்லி பார்த்துட்டேன். இல்லை இந்த 1,08,000 வந்து எப்படி டெபாசிட் பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம போட்ட உடனே அவங்க வந்து எனக்கு இந்த 1/2 அன் ஹவரில் இந்த கால் வந்தோடனே நான் நடுங்கி போயிட்டேன். சாதாரண விஷயம் இல்லை இது. 2 லட்சம்ன்றது நமக்கெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். 2 லட்சம், ஐயோ! அதுக்கப்புறம் பேங்க்கில் எல்லாம் இருங்க, கொஞ்சம் எனக்கு அழுக வருது, பேச முடியல. அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குள்ளார நெட்டு அங்கே வேலை செய்யலை. அது 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 என்ன கொடுமை சரவணான்ற மாதிரி நெட்டு வேறு வேலை செய்யலாங்க. சரி, ஓகே, வெளியில் எடுத்துகிட்டு வந்து அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பி தைரியமாக உள்ளே போய் மேனேஜர்கிட்ட கேட்டேன். சார், இந்த மாதிரி டெல்லியில் யூஸ் பண்ணுறாங்களாம், என்னுடைய நேமில் என் ஃபோன் நம்பரை வச்சு, என்னுடைய ஐடியை வச்சு டெல்லியில் வந்து கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்களாம், அவங்க யூஸ் பண்ணுறாங்களாம், இது வரைக்கும் திருப்பி கட்டலையாம், அதுக்கு உண்டான சார்ஜஸையும் அந்த அமௌண்ட்டையும் என் அக்கௌண்ட்லேருந்து பிடிப்பேன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ தான் 2 லட்சம் கட்டிட்டு போயிருக்கேன். சரி, என்ன சார் ஆகும்னா, அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு ஓடிபி வராமல் எங்ககிட்ட அமௌண்ட்டு யாருமே எடுக்க முடியாது. நீங்கள் ஓடிபி சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ₹1 யாராவது எடுக்கணுன்னாலும் நீங்கள் அதுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்தா தான் உங்கள் ஓடிபி நம்பரை நீங்கள்
சொன்னா தான் அவங்க அமௌண்ட் எடுப்பாங்க. அந்த மாதிரி சொல்லாம இருந்துடுங்க. யார் கேட்டாலும் சொல்லாதீங்க. இல்ல சார் அந்த மாதிரி நம்ம தெரியும். ஓடிபி வந்தா சொல்லக்கூடாதுன்னு அவேர்னஸ் குடுத்துருக்காங்க. நெறைய மெசேஜ் வருது. இருந்தாலும் இவங்க பேசுறது வந்து ரொம்ப உண்மையா தெரியுது. அவங்க ஸ்பெல்லிங்கோட சொல்றாங்க. அந்த அட்ரஸ் எந்த பேங்க் எந்த இதுக்கு நீங்க வந்து பண்ணணுன்றது வரைக்கும் ஸ்பெல்லிங்கோட சொல்றாங்க. என்ன செய்யறது? இதெல்லாம். இந்த 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 அட்ரஸ்க்கு நீங்க உங்க உங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயி, இந்த மாரி என் பேர்ல பேங்க் அக்கவுண்ட்ல கிரெடிட் நோட்டு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காங்க. அது மாரி நான் என்னது கிடையாதுன்னு நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் காப்பி எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறோம். 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ள எங்களுக்கு நீங்க அனுப்பணும். இல்லன்னா உங்க அக்கவுண்ட்லேருந்து நாங்க பிடிச்சிருவோம். எந்த பேங்க்ல இந்த மாதிரி சொல்லுவாங்க? ஸோ ஜாக்கிரதையா இருங்க. நம்ம காசு நம்ம தான் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் பேங்க் அக்கவுண்ட்ல ரொம்ப பணம் இல்லாத மாரி பார்த்துக்கங்க. இருந்ததுன்னா, ஏதாவது போஸ்ட் ஆஃபீஸ்ல கொண்டு போய் எஃப்டியா பேங்க்லேயே கூட எஃப்டியா கூட போட்டுடுங்க. ரொம்ப பணம் நீங்க பேங்க்ல கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நம்மளுடைய உடம்பு சரியில்லைன்னா கூட நான் வீட்டில் நல்லது கெட்டது எதுக்குமே நம்ம எங்கேயுமே போகாமல் வேலைக்கு போய் உழைச்சி ஒரு சந்தோஷம் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லாமல் வேலைன்னு சுற்றி பணத்தை சம்பாதிக்கிறோம். ஆனால் எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஒரு திருடன் நம்மளை மிரட்டி காசு வாங்குறான். ஏன்னா இது கலிகாலம். அப்படி தான் நடக்கும். நம்ம தான் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். நம்ம நல்லவங்களா இருக்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லவங்கன்னு நம்ம நம்பக்கூடாது. நான் ஏன் அர்ஜென்ட்டாக இதை போடுறேன்னா, இதேமாரி எத்தனை பேருக்கு வந்திருக்குமோ. ஏன்னா அந்த லேடி பேசுனது அப்படியே நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. இப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ அவங்க டைம் கொடுத்தாங்கல்ல 1 to 3 1 மணிலேருந்து 3 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு எஃப்ஐஆர் காப்பி அனுப்பணும்னு. போலீஸ் ஸ்டேஷனில் போனால் முதல்ல எஃப்ஐஆர் அவ்வளோ சீக்கிரம் போட்டு தந்துடுவாங்களா? அது ஒரு கால்குலேஷன். அந்த மாதிரி தரல, பண்ண முடியல, 3 மணிக்குள்ளே பண்ண முடியலன்னா நீங்கள் ஏதாவது செய்யுங்க மேடம் அப்படின்னு நம்ம கேட்போம். உடனே அவங்க ஒரு 10,000 அனுப்புங்க, நான் கிளியர் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த சார்ஜஸ் கட்டிட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு கிளியர் பண்ணி விட்டுறோம். நம்ம என்ன பண்ணுவோம்? 1,08,000 போகிறதுக்கு 10,000 போகுது அப்படின்னு நம்ம அனுப்பி விட்டுருவோம். எப்படிலாம் இருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்கேம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரலாம். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்காங்க. நேற்று சர்வமும் அடங்கிடுச்சு. உடம்பெல்லாம் வேர்த்து நடுக்கம் எடுத்து அந்த ஃபீலிங்கை வந்து என்னால் சொல்லவே முடியல. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நம்ம உழைப்பு ஆரோக்கியத்தை விட்டுட்டு சம்பாதிக்க போகிறோம். அந்த காசெல்லாம் நம்ம வீணாக்கவே கூடாது. உடனே எடுத்து லோனை கட்டிட்டேன். அக்கௌண்ட்லேயே காசு வச்சில்ல. எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறது கூட சேஃப் இல்லை. அதை ஃபிக்ஸடில் போட்டுடுங்க. இல்லைன்னா பணமாக எடுத்து நகையாக வாங்கி வச்சுடுங்க. இல்லைன்னா டிஜிகோல்டு வாங்கிடுங்க. தயவு செஞ்சு ஒரு ஃபோன் காலை நம்பாதீங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் இன்னுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்றதுனால குடுன்னு ஓடி வந்து இந்த வீடியோவை போட்டுட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு நான் கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னை நம்பி ஒரு 811 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 811 பேரில் ஒரு 10 பேருக்கு இந்த அவேர்னஸ் இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். கடவுள் புண்ணியத்தில் நீங்களும் உங்கள் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். நியூ இயர்க்கு கூட நான் எந்த வீடியோவும் போடலை. அந்த வீடியோ நான் போடலைன்றதுனால எதுவும் ஆயிடலை. ஆனால் இது எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. பாய்.